கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டு பயிற்சி. ஆசிரியர்கள் எமிஸ் தளத்தில் பதிய அறிவுறுத்தல். அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர்கள் எமிஸ் தளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளன. உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர்கள் எமிஸ் தளத்தில் பதிவு செய்யவில்லை எனில் அவர்களால் இந்த பயிற்சிக்கான மதிப்பீட்டுத் தேர்வை நடத்த முடியாது. எனவே அனைத்து பள்ளிகளிலும் தலைமை ஆசிரியர்களுக்கு உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கி எமிஸ் தளத்தில் உயர்கல்வி வழிகாட்டு பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் பதிவு செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை 2 மடங்காக உயர்வு. முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பள்ளி கல்லூரிகளிலும் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர் உதவித்தொகையை 2 மடங்காக உயர்த்தி முதல்வர் மு க ஸ்டாலின் ஆணை பிறப்பித்துள்ளார். மாணவர்களுக்கான நலத்திட்டங்களை கண்காணிப்பதற்கு மாவட்ட வாரியாக உயர்கல்வித்துறை அலுவலர்களை நியமனம் செய்து பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் உத்தரவு. மாணவர்களுக்கான நலத்திட்டங்களை கண்காணிப்பதற்கு மாவட்ட வாரியாக உயர் அலுவலர்களை நியமனம் செய்து பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் தேர்வு சான்றிதழ்களை பதிவேற்ற டிஎன்பிஎஸ்சி அவகாசம். இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை உதவி ஆணையர் தேர்வில் விடுபட்ட சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய அக்டோபர் 3ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.tnpsc.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். யோகா இயற்கை மருத்துவ படிப்பு செப்டம்பர் 23 முதல் கலந்தாய்வு. +2 மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை. தமிழக அரசின் இந்திய மருத்துவம் ஹோமியோபதி துறையின் கீழ் சென்னை அரும்பாக்கம் அறிஞர் அண்ணா அரசு இந்திய முறை மருத்துவமனை வளாகத்திலும் செங்கல்பட்டிலும் அரசு யோகா இயற்கை மருத்துவக் கல்லூரிகள் உள்ளது. இந்த அரசு கல்லூரிகளிலும் 160 இடங்கள் உள்ளன. 16 தனியார் கல்லூரிகளில் மொத்தம் 1500க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் உள்ளன. யோகா இயற்கை மருத்துவ படிப்பு செப்டம்பர் 23 முதல் கலந்தாய்வு +2 மதிப்பெண் அடிப்படையில் நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.tnhealth.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.